Hello everyone, welcome back to our channel Tech Tubers. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்துகிட்ருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பைத்தானோட நெக்ஸ்ட் டேட்டா டைப் சீக்வென்ஸ் டைப் பற்றி தான் பார்க்க போகிறோம். சீக்வென்ஸ் டைப்பில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட். லிஸ்ட்டில் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கிரியேட்டிங் அண்ட் ஆக்சஸிங் லிஸ்ட், சேஞ்சிங், ஆடிங் அண்ட் ரிமூவிங் லிஸ்ட் ஐட்டம்ஸ், லூப்பிங் இன் லிஸ்ட், சார்ட்டிங், காப்பிங் அண்ட் ஜாயினிங் லிஸ்ட். இந்த டாபிக் பற்றி தான் லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். First of all, introduction to list. List அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, list is a collection of data which is ordered and mutable. List is nothing but, list அப்படிங்கிறது என்னன்னா ஒரு collection of data, ஏதோ ஒரு டேட்டா collection of data தான் என்னன்னு சொல்லுவோம்னா லிஸ்ட்னு சொல்லுவோம். which is ordered, அது ஆர்டராக இருக்கும், அதோட ஆர்டரை சேஞ்ச் பண்ண முடியாது. தென் mutable, அதில் உள்ள லிஸ்ட் ஐட்டம்ஸை, லிஸ்ட்டில் உள்ள வேல்யூஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லிஸ்ட் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். Then next point, it allows you to put many values of different data types in a single variable. Different types of dataவை நம்ம single variableல ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ collection of data அப்படின்னா collection of strings மட்டும் கிடையாது, collection of numbers மட்டும் கிடையாது, collection of different types of datas தான். அதுதான் என்னன்னா list அப்படின்னு சொல்லுவோம். single variableல different types of datasை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். In Python, list is created within a square bracket. ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளார லிஸ்ட் ஐட்டம்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா யூஸ் பண்ணுவோம். கமா யூஸ் பண்ணி அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸை செப்பரேட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் லிஸ்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எஸ் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளில் ஒரு லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1 is a number, then 2.3 is a floating value, then true is a boolean value, then double quotes குள்ளார hello, this is a string. இப்போ நான் ஒரு 4 டேட்டா டைப்ஸில் உள்ள டேட்டாவை, 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை நான் அந்த எஸ்ங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த எஸ்ஸை பிரிண்ட் பண்ணலாம். சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 1, 2.3 ட்ரூ ஹலோ எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. நான் என்ன டேட்டாஸ் இன்புட்டாக கொடுத்தேனோ அது அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. எந்த ஒரு எரருமே வரல. திஸ் இஸ் லிஸ்ட். இப்போ இதோட டைப் செக் பண்ணி பார்க்கலாம். இது என்ன டேட்டா டைப் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். டைப் ஆஃப் வேரியபிள் நேம் எஸ்ஸு. இதை இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாஸ் லிஸ்ட்டுன்னு வந்திருக்கு. ஓகேவா, திஸ் இஸ் அன் லிஸ்ட் டைப். ஓகேவா, இது ஒரு டைப். லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது இது ஒரு டைப். இன்னொரு டைப்பில் நம்ம லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். தென் அகெயின் எஸ்ஸுங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இந்த வேரியபிளில் நம்ம இப்போ ஒரு லிஸ்ட், இன்னும் வேறு எப்படி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். லிஸ்ட் ஆஃப் அப்படின்னா லிஸ்ட் ஆஃபீஸை இது என்னன்னு சொல்லலாம், லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், இல்லைனா லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இதை யூஸ் பண்ணி நம்மளால் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு இதில் வந்து நம்ம டபுள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம். டபுள் ப்ராக்கெட் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா ரவுண்ட் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த டபுள் ப்ராக்கெட்குள்ளார சேம் அதில் கொடுத்த மாதிரியே டேட்டாஸ் கொடுக்குறேன். 1, 2.3, ட்ரூ, டபுள் கோட்ஸ்குள்ளார ஹலோ. சேம் அதில் கொடுத்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் எஸ். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ரன் கோட். பார்த்திங்கன்னா எனக்கு அதே வேல்யூஸ் அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கு. எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா நான் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து இது மாதிரி ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருக்கேன். ரவுண்டட் ப்ராக்கெட்ஸ் இந்த ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இங்கே வந்து எனக்கு என்ன இதில் பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. திஸ் இஸ் லிஸ்ட். ஓகேவா, லிஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட்டு நம்மளுக்கு க்ரியேட் பண்ணோம். ஓகே, இதோட டைப் செக் பண்ணி பார்க்கலாம். டைப் ஆஃப் எஸ். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ரன் கோட். கிளாஸ் லிஸ்ட். லிஸ்ட்டுன்னு தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. திஸ் இஸ் லிஸ்ட். இப்படி தான் நம்ம 2 டைப்ஸில் நம்ம லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்க முடியும் பைத்தானில். இப்போது அந்த லிஸ்ட்டில் உள்ள
லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லிஸ்ட்டோட லென்த் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட்டு சிம்பிள் தான். ஸ்ட்ரிங்ஸில் எப்படி நம்ம லென்த் ஃபைண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி லென்த் ஆஃப் அந்த லென் ஆஃப்குள்ளார வேரியபிள் நேம் லென் ஆஃப் எஸ் சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணி பார்க்கலாம். கோட் பார்த்தோன்னா எனக்கு 4 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த எஸ்ஸுங்கிற வேரியபிளில் இந்த லிஸ்ட்டோட லென்த் பார்த்தோன்னா 1 2 3 4 கரெக்டாக எனக்கு 4 பிரிண்ட் ஆகிருக்கு. தென் நம்ம லிஸ்ட்டோட இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போதே லிஸ்ட் வந்து ஆர்டர்ட் அண்ட் மியூட்டபிள்னு சொன்னோம். ஆர்டர்ட் அப்படின்னா என்னென்னா, இங்கே நான் ஒரு 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 வேல்யூஸ்க்குமே இண்டெக்ஸ் இருக்குது. எப்படி அரேஸ்க்கு இண்டெக்ஸ் இருக்குமோ ஸ்ட்ரிங்ஸ்க்கு எப்படி இண்டெக்ஸ் இருக்குமோ அதே மாதிரி லிஸ்ட்டுக்கும் இண்டெக்ஸஸ் இருக்குது. இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0 தான். 0 1 2 and 3. இப்போது இந்த 0 1 2 and 3 இதை ஏன் நம்ம ஆர்டர்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போது இதில் நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறேன். ஏதோ ஒரு வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 3ங்கிற ஒரு நம்பர் வேல்யூ நான் அதில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வேல்யூ எங்கே போய் எனக்கு ஆட் ஆகும் அப்படின்னா அட் லாஸ்ட் பொசிஷன். இந்த ஹலோவுக்கு அடுத்த பொசிஷனில் தான் எனக்கு அந்த 3ங்கிற வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும். இன் பிட்வீன் கேப்பில் இந்த 1க்கு அப்புறமாவோ 2.3க்கு அப்புறமாவோ எங்கேயுமே எனக்கு ஸ்டோர் ஆகாது. அட் லாஸ்ட் பொசிஷன் ஹலோவுக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும். ஸோ லிஸ்ட் இஸ் ஆர்டர்ட். தென் லிஸ்ட் இஸ் மியூட்டபிள் அப்படின்னு சொன்னோம். மியூட்டபிள் அப்படின்னா என்ன, சேஞ்சபிள், சேஞ்ச் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்ஸை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா அந்த வேல்யூவை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங் இஸ் இம்மியூட்டபிள். பட் இன் கேஸ் ஆஃப் லிஸ்ட் இஸ் மியூட்டபிள். வி கேன் சேஞ்ச் த லிஸ்ட் ஐட்டம்ஸ். இப்போ அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பேசிக்காக நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் வச்சு தான் சேஞ்ச் பண்ணோம். வேரியபிள் நேம் தென் இண்டெக்ஸ். நான் ஃபஸ்ட்டு இதில் உள்ள 0th இண்டெக்ஸில் உள்ளதை மாற்றுறேன். 1ங்கிற வேல்யூவை 5ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஈக்குவல் டு 5. அவ்வளோதான். இப்போது அதே மாதிரி நம்ம லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் எஸ் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ரன் கோட் 5 1ங்கிற வேல்யூ 5 அப்படின்னு எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. தென் இப்போது இந்த ட்ரூங்கிற வேல்யூவை ஃபால்ஸ்ன்னு மாற்றலாம். இந்த இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ட்ரூவோட இண்டெக்ஸ் வந்து 2ல் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபால்ஸ் அப்படின்னு மாற்றுறேன். சேவ் பண்ணிட்டு அகைன் ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு 1 2.3 ஃபால்ஸ் ஹலோ இது எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ட்ரூன்னு இருந்தது எனக்கு ஃபால்ஸ்ன்னு சேஞ்ச் ஆகிருக்கு. திஸ் இஸ் ஸ்ட்ரிங் இஸ் மியூட்டபிள். நம்மளால் லிஸ்ட் ஐட்டம்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் இப்போது ஸ்ட்ரிங் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதோட லென்த் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது தென் நம்ம வந்து இப்போது இதை ஆக்சஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 2 லைனையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போது பேசிக்காக ஒரு லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டோட வேரியபிள் நேம் யூஸ் பண்ணி அதை நம்ம ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த லிஸ்ட் அப்படியே மொத்தமாக எனக்கு பிரிண்ட் ஆகும். லிஸ்ட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கனோ அது எனக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே பிரிண்ட் ஆகும். எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ரூங்கிற வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா அதை நான் இண்டெக்ஸ் வச்சு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் வச்சு ஸ்ட்ரிங்கில் எப்படி நம்ம இண்டெக்ஸ் ஒரே ஒரு ஹெச் அப்படிங்கிற லெட்டர் மட்டும் வேணும் அப்படின்னா அது எப்படி இண்டெக்ஸ் 0 கொடுத்து அதை மாதிரி பிரிண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி இதுலேயும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் அந்த ட்ரூவோட இண்டெக்ஸ் வந்து எனக்கு 2. ஸோ இப்போ அதை சேவ் பண்ணி ரன் பண்ணுன்னா எனக்கு ட்ரூங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இதை மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் இண்டெக்ஸ், இதில் நெகட்டிவ் இண்டெக்ஸும் அப்ளிகபிள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -1ன்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணோன்னா லாஸ்ட்டில் உள்ள வேல்யூ இந்த ஹலோ அப்படிங்கிற வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். ஏன்னா -1ங்கிறது இந்த இண்டெக்ஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ். இப்போ இதுவே -2ன்னு மாற்றணுன்னா எனக்கு ட்ரூ பிரிண்ட் ஆகும். ட்ரூங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். நெகட்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் ஆக்சஸிங் த லிஸ்ட். தென் இதில் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுப்போம், தென் வந்து எண்டிங் இண்டெக்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி நம்ம இதில் அதையும் பண்ணிக்கலாம். 1:3ன்னு கொடுத்துருக்கேன். இதையும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 2.3யும் 4ம் பிரிண்ட் ஆகும். இது இண்டெக்ஸ் 1, இது இண்டெக்ஸ் 2, இது இண்டெக்ஸ் 3. இண்டெக்ஸ் 3 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகாது. 3க்கு முன்னாடி உள்ளது வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். இது நம்ம ஸ்ட்ரிங்லேயே பார்த்தது தான். இண்டெக்ஸ் இதுக்கு முன்னாடி உள்ளது வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் யூஸ் பண்ணியும் நம்ம இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் ஒரு 2 ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். இன் அண்ட் நாட் இன் ஃபங்க்ஷன் நம்ம ஸ்ட்ரிங்ஸில் பார்த்துருப்போம். அதே மாதிரி இன் அண்ட் நாட் இன் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இதுலேயுமே இது அந்த இன் அண்ட் நாட் இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபால்ஸ் இன் எஸ்ன்னு கொடுக்குறேன். ஃபால்ஸ் இன் எஸ்ன்னு கொடுக்குறேன். இதை ரன் பண்ணலாம். ஃபால்ஸ் இன் எஸ் ஃபால்ஸ். ஏன்னா ஃபால்ஸுங்கிறது எஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். அப்போ எனக்கு இல்லை. அப்போது
ஃபால்ஸ் அப்படின்னு வருது. இப்போது அதே அகெயின் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபால்ஸ் நாட் இன் எஸ் கொடுக்குறேன். இதை ரன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ட்ரூன்னு எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா ஃபால்ஸுங்கிறது எனக்கு இதில் இல்லை. ஓகேவா? இப்போது இந்த ஃபால்ஸுங்கிறத கிளியர் பண்ணிவிட்டு 2.3 கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா எனக்கு ஃபால்ஸ் இன்பிட் ஆயிருக்கு. ஏன்னா 2.3ங்கிறது இதில் இருக்குது. ஸோ in and not in function is also available in list. We can use that functions. These are all about creating and accessing list. See you all in the next video. Keep watching my tutorial. Thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் .tech tubers சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.